லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போனேங்க. அந்த மொமெண்ட் இவ்வளோ அழகான தருணமாக மாறும் அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லைங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இது 3rd டைம் முருகரை பார்க்க நாங்கள் லைனில் நிற்கிறோம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 15 மினிட்ஸில் 2 டைம் முருகரை சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் இயர்லியராகவே கிளம்பி திரும்பியும் போய் லைனில் நின்று சாமியை பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே அப்படிங்கிறங்காட்டி எங்களுக்கு 3 1/2 ஹவர்ஸ் ஆச்சுங்க. சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து கோயிலுக்கு நியர்பைலேயே ஒரு ஹோட்டல் இருந்துங்க. ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே தான் 2 டேஸுமே வந்து சாப்பிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வந்து திருநெல்வேலி போகிற மாதிரி. திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போய் அங்கே இறங்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து கிளாக் ரூமில் எல்லா லக்கேஜும் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்குமே போயிட்டோம். இந்த கோயிலுக்குமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். கோயில் ரொம்பவே நல்லா இருந்தது. பெருசாக இருந்தது கோயில். ஸோ பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே என்னடா ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இருட்டுக்கடை அல்வா. ஸோ திருநெல்வேலியோட ஃபேமஸ். அங்கே போயிட்டு அல்வாவும் வாங்கிட்டு எங்களுக்கு நைட் தான் ட்ரெயின். ஸோ அங்கேயே டின்னரையுமே முடிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் லேட்டுங்க. ஏர்லி மார்னிங் நாங்கள் திருப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க.